இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச அவங்க ஊர் ஸ்பெஷல் ஃபேமஸான பிரியாணி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா மிளகு நான் இடிச்சு சேர்த்துருக்கேன். நீங்க மிக்ஸியில கூட அரைச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அத நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் இடிச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 கப் சீரக சம்பாவுக்கு 1 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு, ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அது நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. ரைஸும் தண்ணியும் ஈக்குவலா இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போட்டுடலாம் மூடி போட்டு. 10 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பனிங்னா ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடும். உங்களுக்கு மசாலாலாம் கம்மியா வேணும் அப்படின்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பியா இருங்க. பாய்.